ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அம்மா ஊர்லேருந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. அம்மா அனுப்பி ஒரு 3 நாள் விட்டு தான் எனக்கு கையில் கிடச்சி. இல்லைனா எப்போ அனுப்புனாலும் மறுநாளைக்கே என் கையில் கிடைக்க வேண்டிய பார்சல் இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. அதுவும் அம்மா ஒரு வாட்டி அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லைங்க பார்சல் அனுப்பின விஷயத்த. அனுப்பி மறுநாளைக்கு அப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏதோ எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட, ஏதோ சொல்லக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னம்மா என்கிட்ட ஏதாவது சொல்லக்கு விரும்புகிறீங்களா, ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி கேட்கக்கூடிய டைம்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. லாஸ்ட்டாக 3வது நாள் தான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் உனக்கு பார்சல் அனுப்புனேன் வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, இல்லை வரல அப்படின்ட்டேன். அது அம்மா ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க நான் சர்ப்ரைஸாக சொல்லுவேன் பார்த்தீங்களா, அம்மா பார்சல் வந்துச்சு நீங்கள் எனக்கு அனுப்புனீங்களா நான் கேட்பேன் சந்தோஷத்தில். அந்த சந்தோஷத்தை அவங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட பார்சல் அனுப்பின விஷயத்த சொல்லலை. எல்லா வாட்டி அனுப்பினாலும் மறுநாளைக்கே கிடச்சிருமே, அவள் எனக்கு ஃபோன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பில் ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் எதுவும் சொல்லலை பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொரியர் அனுப்புன அந்த துண்டை கேட்டேன், ட்ராக்கிங் நம்பர் வாங்குறதுக்கு வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ அனுப்புனாங்க. அதை எடுத்துகிட்டு கொரியர் ஆஃபீஸுக்கு தேடி போனேன். இதே எனக்கு ஒரு பொழப்பாயிடுச்சு. அடிக்கடி இப்படி தான் எனக்கு கொரியர் நேராக என் வீடு வந்து சேர மாட்டேங்குது. அங்கே போய் கேட்கக்கூடிய டைம் அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்மா ட்ராக்கிங் நம்பர் தரல, கேட்டுட்டு வந்தேன். ஏன்னா கொரியர் ஆஃபீஸ் எங்களுக்கு தெரியும், அதனால் அடிக்கடி பார்சல் வரனால. சரி, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப 2வது வாட்டி போகக்கூடிய டைம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொரியர் நம்ம ட்ராக்கிங் நம்பர் எடுத்துகிட்டு போகக்கூடிய டைம் அவங்க சொன்னாங்க, அந்த டிம்போவில் இருக்குது ஒரு பார்சல், நீங்கள் பார்த்து பாருங்கள் அது உங்களுதா இல்லையா அப்படின்ட்டு. போய் டிம்போவில் அந்த லாரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய டைம் அவங்க லாஸ்ட் எண்டில் எங்கள் பார்சல் இருக்குதுங்க. அது ரிட்டன் எடுத்துகிட்டு போக வச்சுருந்தாங்களா, இல்லைனா எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ் வரக்கு வேண்டி வச்சுருந்தாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ எங்கள் கையில் பார்சல் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்துட்டேன். ஊர்லேருந்து பார்சல் வந்து அது ஓப்பன் பண்ணுற சந்தோஷமே தனி சந்தோஷங்க. அது சொன்னால் தெரியல எனக்கு. அது உணர்ந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அனுப்புனது என்னென்னா ஃபுல் பனானா சிப்ஸு, மிக்சரு, ஸ்நாக்ஸ் தாங்க. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆனதுனால கடையிலேருந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க, அந்த சிப்ஸ் ஐட்டம். அதனாலே வயிறு வலி. இதை நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அதனால் மெயினாக எனக்கு வாங்கி அனுப்பியிருக்காங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச எங்கள் ஊரில் ஜான்சன் பேக்கரின்னு ஒன்று இருக்குது, அந்த கடையிலேருந்து தான் வாங்கி அனுப்பியிருக்காங்க. கேட்டாங்க, நான் அந்த கடையிலேருந்து வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி. அதை நினச்சிக்கிட்டு இப்போ போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேருந்து தான் மிக்சரு, ஓமப்பொடி, பனானா சிப்ஸ் தான் நிறைய. ஏன்னா பசங்களுக்கு பனானா சிப்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குங்க. அப்புறமா இந்த மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம், அதோட சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப. ஓப்பன் பண்ண உடனே பசங்க பிரித்து சாப்பிட்டுட்டாங்க பனானா சிப்ஸு. அவ்வளோ ஆசையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய நாள் விட்டு நாங்கள் பார்க்குறதில்ல. அதனால் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுங்க. இனி அடுத்த வருஷம் போகணுன்னு நினைக்கிறோம், பார்க்கலாம் அடுத்த வருஷம் லீவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.